என்னடி பலகாரம்லாம் எப்படி இருக்கு? ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற. எல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா எனக்கு ஏதோ ஒரு குறை இருக்கு. அது என்ன குறைன்னு கரெக்டா கண்டுபிடிக்க முடியல. எனக்கு குறையாக்க உப்பு கம்மியா இருக்கானே எல்லாத்தையும். உப்பு இல்லக்கா. இது உப்பு இல்லையா? உப்புலாம் கரெக்டா தான் இருக்கு. அப்புறம் வேற என்னடி, முன்னாடியே சொல்லியிருந்தா நான் சரி பண்ணிருக்கலாம்ல. எல்லாமே சுட்டே முடிச்சாச்சு. இன்னும் ஒரே ஒரு ஈடு தான் இருக்குது. அதை எடுத்துட்டுனா முடிஞ்சுது. முறுக்கு அதிரசம் எல்லாமே சூப்பரா தான் இருக்கு. அப்புறம் உனக்கு வேற என்னடி குறை? ஸ்வீட் கம்மியா இருக்கானே அதெல்லாம் கூட கரெக்டா தான் இருக்கு. இப்ப இன்ஸ்டா பண்ணி நின்னு வச்சுக்க, கரண்டி தான் கையில வச்சிருக்கேன், வச்சு சாத்து சாத்திடுவேன். கோவப்படக்கூடாது. ஒருத்தவங்க ஒரு குறைய வந்து எடுத்து சொல்றாங்கன்னா அது எப்படி நிவர்த்தி செஞ்சுக்கலாம் அப்படின்னு பாக்கணும். அவங்களே திட்டுவே நீ, அப்புறம் எதுவுமே சொல்ல மாட்டேன். எப்படியே போ, நாளைக்கு உன் சம்பந்திக்க நல்லா திட்டு விடும், வாங்கி கட்டிக்கோ. எது எதுவா இருந்தாலும் சொல்லுடி. இது கூட ஒரு முறை சாப்பிட்டு பார்த்து சொல்றேன். தட்டு தட்டா தின்னி அப்பெல்லாம் தெரியல உனக்கு, இப்ப சாப்பிடுறதா தெரிய போதா? என்னக்கா சொல்லி காட்டுறேன், நான் நிறைய சாப்பிட்டேன்னு சொல்றேன். தட்டு தட்டா எல்லாருக்கும் கொடுத்தேன், சாப்பிட்டு கும்முன்னு தான் இருந்தாங்க. இவதான் குறை சொல்றேன். என்ன குறைன்னு தெரியலையே. என்னடி கண்டுபிடிச்சிட்டியா? இதுல என்ன குறை இருக்க? இருக்கா, அதான் கத்தியாடின்னு இருக்கேன், கிடைக்க மாட்டேது. என்னது தேடுறியா? இது ஏதோ ஒண்ணு குறையுது. அப்படி வயிற்றுல புளிய கரைக்குது எனக்கு. அதுக்குதான் இந்த அக்கா கிட்ட பக்கத்துலயே இருன்னு சொன்னேன். எரும மாடி எங்க போய் தோல்வின்னு தெரியல. இவ்வளவு கூட தட்டு தட்டா செஞ்சு வச்சுக்கிறேன். நல்லா இல்லைன்னா என்ன பண்றது? சொந்தக்காரங்களுக்குலாம் வேற பேக் பண்ணி கொடுக்கணும். அதுங்க வேற தின்னு போட்டு என்ன குறை சொல்ல போதுங்க தெரியல. நல்லா செஞ்சிருந்தாலே குறை சொல்லுங்க. இவ வேற ஏதோ ஒரு குறையுதுன்னு வேற சொல்றா. அதுங்க தின்னு போட்டு என்ன குறை சொல்ல போதுங்களோ, ஃபோன் பண்ண போதுங்களோ தெரியலையே. தட்டு தட்டா திண்டால தவிர எந்த ஒரு பதிலும் காணோம். எல்லா பழக்கம் சுட்டுட்டீங்களா? வாங்க மேடம் வாங்க. இவ்வளவு நேரம் எங்க போயிருந்தீங்க? என் மாமியார் ஃபோன் பண்ணி கூப்பிட்டுச்சுக்கா. அதான் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு போய் வீடு வரைக்கும் போய் கேட்டு வந்தேன். ஏன் என்ன என்னது கூப்பிட்டாங்க? மாமியாருக்கு நான் தான் வலது கை மாதிரி, நான் இல்லைன்னு வச்சுக்கேன் அவங்களுக்கு ஒரு கை உடஞ்ச மாதிரியே இருக்கும். அதனால தான் ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருக்காங்க. சாப்பிட்டியா கொண்டியா என்ன ஏது கலந்து ஆளை காணுமேன்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நான் தான் சொன்னேன் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க, அதனால கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், காலையில் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஏடே வேலை முடிஞ்சிச்சு, எல்லாத்தையும் எடுத்து உள்ள வச்சுட்டு கிளம்ப முடியுதா உங்க வீட்டுக்கு? நைட் ஃபுல்லா இங்க வரைக்கும் போற? என்ன பண்ண போற? என்னது முடிஞ்சிச்சா? அப்போ அவங்க வீட்டுக்கு போக வேண்டியதானே? ஆமாடி, சோமாஸ் மட்டும் தான். இது மட்டும் எடுத்துட்டுன்னு வச்சுக்கேன், அவ்வளோதான் முடிஞ்சுது. என்னது சோமாஸா? இது என்ன சமோசா மாதிரி இருக்கு, சோமாஸ் சொல்கிறேன்? இதோ என் பக்கத்தில் ஒரு மகாராணி உட்காந்துருக்காங்களே, அவங்க செஞ்ச கை லீலைகள் இதெல்லாம். அதுவே சரியான தீனி பண்ணுறா, தின்றதுக்காக வந்து உட்காந்துருக்குது. அதை போய் ஷேப் பண்ண சொன்னீங்களா? சோமாஸ் ஷேப் இப்படி தான் இருக்குமா? சமோசா மாதிரி செஞ்சு கொடுத்துருக்கா. என்ன பண்ணுறது, வேற யாருமே இல்லையே செஞ்சு கொடுத்துருக்கு. நீ ஓடிட்டு உங்க வீட்டுக்கு என்ன பண்ணி தொலைதுன்னு இதே வச்சு நான் செஞ்சுருக்கேன். கஷ்டப்பட்டு செஞ்சு கொடுத்துருக்கேன், குறை சொல்றீங்களா? உன்னை யாராச்சும் குறை சொல்லுவாங்களாமா? நீ சாப்பிடு. இது வரைக்கும் 5 பிளேட்டே சாப்பிட்டுருக்கா. ஏதோ ஒரு குறை இருக்குன்னு சொல்றத தவிர என்ன குறை சொல்ல மாட்டேங்கிறா. நீயாவது 2 வாயில போட்டு உப்பு ஸ்வீட்டு எல்லாமே கரெக்டா இருக்கான்னு சொல்லுடி. அப்படியே சொல்ற? நாளைக்கு வேற அங்க வந்து ஃபங்க்ஷன்ல வைக்கணும், சொந்தக்காரங்களுக்குலாம் வேற கொடுக்கணும். அது வேற சொந்தக்காரங்க வந்து நல்லா இருந்தாலும் குறை சொல்லுங்க. ஏதாவது குறை இருந்துச்சுன்னு வச்சுக்க, அவ்வளோதான், ஊர் ஃபுல்லாக தண்டர் அடிச்சிருங்க. ராதிகா ஃபங்க்ஷன் பண்ணா அதில் இது இல்லை உப்பு இல்லை ஸ்வீட் இல்லை, கீழே போட்டால் கூட நாய் சாப்பிடாது அப்படி இப்படின்னு குறை சொல்லுங்க. அதனால கொஞ்சம் என்னன்னு செக் பண்ணி பார்த்தாலும் ஆனால் ஒன்று குறை இருந்தாலும் எதுவும் சரி பண்ண முடியாது. என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றும் புரியல. கவலைப்படாத. ஆரம்பத்திலே ஒன்று சுடும் போதே எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்கணும். நான் வந்து சரி ஃபங்க்ஷனுக்கு திரும்ப நம்ம எதுக்கு எச்ச பண்ணணும் சொல்லிட்டு டேஸ்ட் பண்ண வரல. ஓ, வாயில கூட போடாம நீ டேஸ்ட் பார்க்காம நீ இவ்வளோ சமைச்சிருக்க. என்னடி பண்றது, என் மேலே எனக்கு அவ்வளோ நம்பிக்கை. என்னமோ எல்லாத்தையும் நீயே செஞ்ச மாதிரி பேசினிருக்கா. கோமதி கதை செஞ்சதே உன்னை இந்த சோமாசம் மட்டும் சொல்லிச்சு. ரொம்ப ஓர சீன் போடுற. பாத்துக்கோ எப்படி பேசுற பத்தியா? இதுல ஒரு பலகாரம் செய்யறதுக்குள்ளேயே முதுகிழமை கைண்டி போயிடும். எத்தனை பலகாரம் செஞ்சிருக்கேன். இது கூட மட உருட்டுனது தட்டினது எல்லாமே நானே. அப்ப நான் உனக்கு ஹெல்ப் பண்ணவே இல்லை. அப்போ நான் யாருக்குமே ஹெல்ப் பண்ணவே இல்லையா? சரி நம்ம எல்லாருமே சேர்ந்து தான் செஞ்சோம். அப்படி சொல்ல, நீ நம்ம செஞ்ச மாதிரி சொல்ற. சரிடிமா, வாய் தவறி வந்துடுச்சு. சரி, எனக்கு ஒரு பிளேட்ல எல்லாத்தையும் வச்சு கொடுங்க, சாப்பிட்டு பார்த்து எதுல குறை இருக்குன்னு சொல்ற. ஆளுக்கு கொஞ்சம் தின்னு எல்லாமே காலியிடம் போல இருக்கடி. நாளைக்கு வரையும் காலி பிளேட் தான் திரும்ப போடணும். உனக்கு பக்கத்துல உட்காந்து பிளேட்டா தின்னு அதெல்லாம் உனக்கு தெரியாது. நான் ஒரு பிளேட்ல கேட்டதா உனக்கு கஷ்டமா இருக்குதுல்ல? சரி வச்சு சாப்பிட்டு. நாங்களாம் ஸ்நாக்ஸ் வாங்கிறது கடைக்கு போனாலே ஒரு 1/4 கிலோ பக்கடை சாப்பிட்டு பார்த்துட்டு உப்பு இருக்கா நல்லா மொறு இருக்கா பார்த்து சாப்பிட்டுட்டு தான் வாங்குவோம். எங்ககிட்ட டேஸ்ட் பார்க்க சொல்லியிருக்க நீ. ஒன்று வச்சு சாப்பிடு, நாளைக்கு எடுத்துன்னு அங்கே வைக்கணும் வரிசையில. சரி பயப்படாத. பணியில் எல்லாமே ஆடிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் உள்ள வைக்காம என்ன பண்ணி நிற்கீங்க? கீதாவும் உன்ன மாதிரி இதை வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனா இன்னும் ஆளை காணோம். எங்க அக்கா ஏதோ ஒரு வேலை இருக்குன்னு போச்சு, அதையும் ஆளை காணோம். நாங்கள் 2 பேர் தான் இருக்கிறோம். இவ வந்து சோமா செஞ்சு கொடுத்துருந்தா நான் எடுத்து போட்டு சுடுன்னு இருந்தேன். அதுக்குள்ள டேஸ்ட் பார்க்குறேன், எடுத்து கையில் வச்சு உட்காந்து இருக்கா. யார் எடுத்து உள்ள வைக்கிறது? இந்த பசங்க தூங்கிச்சிங்க என்னன்னு தெரியல. உனக்கு விட ஆளை காணந்த பக்கம் அதுங்களை கூப்பிடுறதுக்கு பயமா இருக்கு. வந்துச்சுன்னா ஆளுக்கு ஒன்று எடுத்த கூட தட்டு ஃபுல்லாக காலி ஆயிடும். வேற என்ன பண்ண சொல்ற? யாரை கூப்பிட்டு வேலை வாங்க சொல்ற? சரி அதை வந்துட்டு எல்லா டேஸ்ட் பார்த்துட்டு உள்ள வைக்கிறேன். சீக்கிரம் பாரு. சரி, அதிரசத்துல வந்து ஸ்வீட் கம்மியா இருக்குன்னு சொன்னா என்ன பண்ணுவ? என்ன பண்றதுன்னு தெரியலடி. சக்கரை பாவத்தை தலையில ஊத்திலாமா? அப்புறம் அது அதிரசமா இருக்காது, குலோப் ஜாமா மாறிடும். இப்போ என்னடி பண்றது? அப்படியே எடுத்து வச்சிட வேண்டியதான். சரி இது எது குறையா இருக்குன்னு நானே போய் பார்த்து சொல்லிடுறேன். அப்புறம் உங்க சொந்தக்காரங்க ஃபோன் பண்ணி சொல்லுவாங்களா இது குறையா இருக்குதுன்னு. அப்போ உனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும். அதனால நான் பார்த்து சொல்றேன். ஒரு எருமையை பார்த்து சொல்ல சொன்னா தின்னுது தட்ட தின்னுதை தவிர ஒரு குறைய என்னன்னு கண்டுபிடிக்க தெரியறதுக்கு. கேட்டா ஏதோ ஒன்று குறையா இருக்கு மட்டும் சொல்லுது. இதோ இப்போ தெரிஞ்சிடும் பாரு. இந்த 4 பலகாரம் செய்யறதுக்கு உனக்கு நைட்டே ஆகி போச்சு. ரெடி ஒன்று செய்யறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? எவ்வளோ செஞ்சு வச்சிருக்கான்? பொழுது விடியாம போச்சு. அது வரைக்கும் சந்தோஷம். ஆமா, பொழுது விடியற வரைக்கும் செஞ்சினாரு. அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் டைமே வந்துடும். அப்படியே குளிச்சுட்டு அப்படியே கிளம்பி போயிடலாம். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க தேவையில்ல, மடமான செஞ்சு முடி. இந்த கோமதி தான் வட்டனது எங்க போச்சுன்னு தெரியல, என்ன விட்டுட்டு.
கோமதி அக்கா வந்த உடனே ஒரு தட்டில் எல்லாத்தையும் வாரி போட்டுங்க, ஒரு ஓரமாக உட்காந்து சாப்பிடலான்னு வெயிட் பண்ணிக்கியா? ஆமாண்டி, நான் அதுக்கு தாண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட வாயில எவ்வளவு நேரம் எச்சு விடு தெரியுமா? நானும் என்ன கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறேன். என்னால முடியல. அது ஒரு பக்கத்துல இருந்து நரக்க சாப்பிட்டுனே இருக்குது. நானும் பாவம் தானே, எனக்கும் பசிக்கல. சாப்பிடு சாப்பிடு. சரி, சாப்பிட்டு எப்படி இருக்கு சொல்லு. உப்பு காரம் ஸ்வீட் எல்லாமே கரெக்டா இருக்கான்னு பார்க்க வந்தது ஒரு குத்தமா நக்கு சாப்பிட்றாங்களாம். எப்படி சொல்லுது பாரு. நானே கொஞ்ச நேரம் அமைதியாரு, அவ டேஸ்ட் பார்த்துருக்கல. உனக்குதான் என்ன குறைன்னு கண்டுபிடிச்சு சொல்ல தெரியல. இப்ப அவ சொல்லுவா பாரு, என்னன்னு பார்க்கலாம். ஆமா சொல்லிட்டாலும் நீ சாப்பிடுமா. எப்படி இருக்கு, என்ன இருக்கு, எது கூட இருக்கு, எது குறையா இருக்கு சொல்லு. ஏன்னா எதுலன்னா கம்மியா இருந்தா கூட பரவாயில்ல, அதிகமா இருந்துச்சு வச்சுக்கோ. உப்பு ஏதா அதிகமா இருந்து வச்சுக்கோ, அதெல்லாம் சொந்தக்காரங்க கொடுக்காம நம்ம வரைக்கும் சாப்பிடலாம். அதுக்கு தான் கேட்டுருக்கேன். ஓ, அப்ப எங்களை பார்த்தா எப்படி இருக்கு, நாங்க எப்படி நல்லா சாப்பிடுவோம் நீ சொல்றியா? அதுல கூட உனக்கு சந்தேகம் இருக்கானே? வெரி இன்சல்ட்டிங். ஏன்னா நம்ம தெரிஞ்சவங்க வீட்டுல ஃபங்க்ஷன் நடக்குதே கூட மாட வந்து ஒத்தாசி பண்ணலாம் பார்த்தா நம்ம குப்பை தொட்டி மாதிரி யூஸ் பண்ணிருக்காங்க. ரோஷம் வந்துச்சுக்கா. நீ சாப்பிடுறீ நீ சாப்பிடணும். என்னடி வாசனை பார்த்துனுக்க? இல்லக்கா, வாசனை சூப்பரா இருக்கு, அதான் வந்து பார்த்துனுக்கேன். இவ ஒரு கிறுக்கி. என்னல சூப்பரா இருக்கா? அதிரசம் சூப்பர், அட்டகாசம். இனிப்புல கரெக்டா இருக்கா? இனிப்புலாம் கரெக்டா இருக்கு. சுக்கு போட்டிருக்கீங்க, ஏலக்காய் போட்டிருக்கீங்க, எல்லாத்தோட டேஸ்டும் சூப்பரா இருக்கு. அதிரசம் நல்லா இருக்கு. மத்ததுல இரியர்மே ஒன்னு தான் தின்ன முடியா? சாப்பிடு. அவளே நல்லா இருக்குன்னு சொன்னாலும் நீ விட மாட்ட போல இருக்க. நமக்கு தெரிஞ்சவங்க தானே, நமக்கு தெரிஞ்ச அக்கா தானே சொல்லிட்டு குறை சொல்லாம இருக்க கூடாதுல. உண்மையா சொல்லணும்ல. அம்மா தாயா, நீ சொன்ன வரைக்கும் போதும். அக்கா, கோமதி அக்கா கை பக்குவம் எவ்வளவு நல்லா செய்யுதுக்கா. போன தீபாவளிக்கு நான் அதிரசம் செஞ்சேன் தெரியுமா? வாயிலே வைக்க முடியல. கட்டக்கு முட்டக்கு இருந்துச்சு. நாய்க்கு போன மாதிரி நாய் கூட மோந்து பார்த்துட்டு ஓடியே போச்சு தெரியுமா? ஆனா கோமதி அக்கா என்ன பக்குவமா பாவு எடுத்திருக்கு. அதிரசம் எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு. அதுக்கெல்லாம் கோயில் கட்டி கும்பிடணும் நம்ம. நம்மன்னு சொல்லாத, எனக்கு நல்லாதான் செய்ய தெரியும். அது சொல்ல. யாருமா உங்களுக்காமா? ஆமா ஏக்கா, இவ தீபாவளி பலகாரம் சொல்லிட்டு செஞ்சு எடுத்து வந்து கொடுத்தா முறுக்கு அதிரசம் வேற ஏதோ ஒன்று. அது பேர் என்னன்னு எனக்கு கண்டுபிடிக்க முடியல என்னால. அப்படியா? எங்களுக்குலாம் எதுவுமே தரவே இல்ல. பெரிய பொண்ணு வீட்டுக்கு மட்டும் கொடுத்தியா? அக்கா, உனக்குலாம் கொடுக்கலையேன்னு சந்தோஷப்படுக்கோ. ஒரு படி அப்படியே மினுக்குவா. இவளுக்குலாம் கொடுத்ததே முதல் தப்பு. அது இருந்தா 2 நாளைக்கு வச்சு சாப்பிட்டு நான். எருமை, இன்னொன்னு ஒன்று செஞ்சு அது பேர் என்னன்னு தெரியல, நீயே சொல்லு. அது சக்கரை அதிரசம். கன்றாவி, வெள்ளை அதிரசம், சக்கரை அதிரசம், அதுக்கப்புறமா முறுக்கா. நாய்க்கு கீக்கு போட்டு எங்க தின்னுட்டு செத்து போயிட போதுங்க பூனாக்கின நாயெல்லாம் சொல்லிட்டு குழி தோண்டி புதைச்சேன். அவ்வளவு கன்றாவே செஞ்சு கொடுத்துருந்தா வாயை பதுக்கலாம். ஏன்டி குழி தோண்டி புதைச்சா? ஏன் என்கிட்ட கொடுத்தா நான் சாப்பிட்டுப்பேன்ல. அதை தான் பண்ணாம விட்டுட்டேன். இனிமே நீ எதனா எடுத்து வந்து கொடுத்து பாரு, அப்புறம் இதுக்கு உனக்கு கச்சேரி. ஏமா, நீங்களா சொல்றத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. இனிமே யார் எது கொடுத்தாலும் சாப்பிட கூடாது. இப்ப எப்போ நீ இந்த மாதிரி பேசுனீங்க, இனிமே நான் எது செஞ்சாலும் உங்களுக்கு தரவே மாட்டேன் பாரு. ராணி, நீ இந்த உலகத்துல பிறந்து செஞ்ச ஒரே ஒரு நல்லது இப்போ எடுத்த பத்தி ஒரு முடிவு. நீ எது செஞ்சாலும் எனக்கு தர மாட்டேன்னு, அதுதான் நல்ல முடிவு. ரொம்ப நன்றிமா. இந்த முறுக்கு சாப்பிட்டு பாரு. பொறுமையா தின்னு, அடைச்சிக்க போகுது. நீ மூடு. என்னடி முறுக்கு நல்லா இருக்கா? முறுக்கு நல்லா சூப்பரா முறுமுறுன்னு டேஸ்டா இருக்குக்கா. எல்லா புகழும் கோமதிக்கே. அப்போ மாமியார் எதுவுமே செய்யலன்னு சொல்றியா? நான் எப்படி அப்படி சொன்னேன்? எல்லா புகழும் கோமதிக்கேன்னு சொல்றேன். அப்போ மாமியார் எதுவுமே செய்யலையா? என் மாமியார் கூட வந்து பக்கம் சொல்லி கொடுத்தாங்க, அதுபடி கோமதி செஞ்சது. அப்ப 2 பேரும் சேர்த்து சொல்லு. சரி, என் மாமியாருக்கும் போட்டோம் பாதி புகழ். என்னடி பண்றீங்க? மகாராணி வந்துட்டாங்க. இடி, நான் வந்து சோமோஸ் செஞ்சுறேன். என்ன சமோசா செஞ்சு வச்சிருக்கீங்க? அக்கா, நீ செஞ்சு கொடுத்த மாவு கைட் தான் வந்துச்சு. ஏடி, ஒரு சமோசாக்கு ஒழுங்கான ஒரு ஷேப் கூட உங்களால செய்ய தெரியாது உங்களுக்கு. இவ்வளவு நேரம் எங்க போச்சு கேள்றி? நாளைக்கு தயிர் வடை செய்யணும்ல, அதுக்கு தயிர் வேணும்ல. அந்த வாழை தந்த குதிக்கும். அதான் பையனை கேட்ட போய் சொல்லிட்டு வரேன், தயிர் வேணும்னு. 2 லிட்டர் தயிர் எடுத்து வையா, காலை வந்து வாங்கிக்கிற சொல்லிட்டு வந்திருக்கேன். அது ஃபோன் பண்ணி சொன்னா ஆவாதாமா? நேரா வீட்டுல போயிட்டு அது காதுல போய் சொல்லிட்டு வந்தா அது காது கேட்குமா? இங்க எவ்வளவு வேலை இருக்குது. அதை விட்டுட்டு போய் சுத்திட்டு வரேன். ஏண்டி, இது எல்லாத்தையும் சுட்டது நான் தாண்டி. இந்த கொஞ்சோண்டு சோமாசம் மட்டும் செஞ்சு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் போயிட்டு இப்ப பார்த்தா நேர்காண போய் சொல்லிட்டு அங்க நின்று கதை கூட பேசல. கொஞ்ச நேரம் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிச்சு பாருனாக்கா. எங்க வேலை இருக்குது சொல்லிட்டு நான் ஓடி வந்துனே இருக்கிறேன். இங்க வந்து பார்த்தா கூத்து பாரு. இது வந்து நாளைக்கு வந்து சமோசா சொல்லிட்டு எடுத்து வைப்பீங்களா? பரிசுல எல்லாரும் பார்த்து சிரிக்க போறாங்க பாரு. யாரும் ஒன்றும் சிரிக்க மாட்டாங்க. இத்தனைக்கும் ஒரு 10 சோமாஸ் வந்து செஞ்சு கொடுத்து தான் போனேன், இந்த மாதிரி ஷேப்ல செய்யுங்கன்னு. நாங்களும் எவ்வளோ ட்ரை பண்ணுங்க, அந்த மாதிரி செய்யறதுக்கு வர மாட்டேது. இது மாதிரி கொஞ்சம் ஈஸியாக வந்துச்சா, அதனால முக்கோண மாதிரி செஞ்சு அப்படி வச்சு அப்படி அமைக்கிட்டோம். அதனால வந்து விட்டுப்பேன். ஆனால் உங்களால் வச்சுக்கினா ஒன்றுமே பண்ண முடியாது. நான் இவ்வளோ பண்ணியிருக்கோமே, அது போதாதம்மா, இன்னும் என்ன பண்ண போதான்? இங்கே பேர் அதிகா கூட வாயற வேலை வச்சுக்காத. ஏமா சண்டை போடாதீங்க. ஏண்டியா, உங்க மாமியார் ஒன்று காண சொல்லி தேடி இருந்தாங்களா? போனே இல்லையா வீட்டுக்கு? நீ எப்போ பார்த்தாத? பரமநாத வீட்டுக்கு போய் எதுக்கு வந்திருந்தாங்க? நான் தான் சொன்னேன் எங்கள் வீட்டில் தான் இருக்கா சொல்லிட்டேன். எங்கே போனாலும் எது போனாலும் ஒரு வார்த்தை கூட சொல்லல, ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேதா சொல்லிட்டு கத்திட்டு இருந்ததுரியா? ஃபோன் படிச்சு போயிட்டு தான் வந்தேன். என்னவா? காலையில வீட்டை விட்டு கிளம்புனேன். இன்னும் ஆளக்கிழமை எங்கன்னா ஊர் விட்டு ஓடி போயிட்டா என்ன ஏதுன்னு பார்க்கறதுக்கு கூப்பிடுது. சரி, வேற எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கீதா எங்கேயாவது பாத்தியா? கீதா வந்து பசங்களுக்கு அவங்க வீட்டுக்காரங்க சாப்பாடு போட்டு வரேன்னு சொல்லிட்டு சொன்னாடி. வரட்டும் பொறுமையா வரட்டும், ஒன்றும் அவசரம் இல்லைங்க. நீ தின்னு அடிச்சு தள்ளு. கண்ணு வைக்காதடி. இது இந்த பலகாரெல்லாம் எடுத்து தூக்குல போட்டு வைங்கன்னு சொன்னேன் நானு. தூக்கு சட்டி எங்க? ஆமா, எங்களுக்கு 12 கை இருக்குது. இங்க ஒருத்தரும் இல்ல. இங்க யாரு இங்க கடையில பாக்குறது, அடுப்புல பாக்குறது? இங்க யாரு வந்து
சோமா திரட்டுறது 2 பேர் தான் இருக்கிறோம். இப்பதான் பெரிய பொண்ணு வந்தா, இப்பதான் நீங்க வந்துருக்க. இந்த பனியில இந்த பலகாரம் நமுத்து போயிட்டு மாதிரி எடுத்து தூக்கு சட்டை போட்டு வைடி. எங்க அடுப்புல தானே வேலையா இருக்காங்க, எடுத்து போடு. ஏக்கா முறுக்குலாம் சாப்பிட்டு பாத்தியா? நீங்க சாப்பிடுங்க, நீங்க சாப்பிட்டா நான் சாப்பிட்ட மாதிரி தானே. நான் தூக்கு சட்டை எடுத்து வந்து போட்டு வைக்கிறேன். ஒருத்தி ஒரு வேலைக்கு பிரயோஜனப்பட மாட்டாங்க கேட்டீங்க, ஒருத்தி ஒரு வேலைக்கு பிரயோஜனப்பட மாட்டாங்களா. இப்ப வேலை செய்யறவங்களும் ஆள் கணக்கு தெரியாது. அதுக்கு பலகாரத்துல எடுத்து தூக்கு சட்டில போட்டு வைக்கல, அது ஒரு பெரிய குறைய பேசிட்டு போகுது. அது ஒண்ணும் இல்லக்கா, அதுக்கு ஒரு தட்டில போட்டு நீ இந்த மாதிரி கொடுத்து வச்சுக்க சாப்பிட்டு இருக்கோம். நம்ம தரல நம்ம சாப்பிட்டுக்கோல, அதான் அது காண்டில பேசிட்டு போகுது. ஆமா போல இருக்கு. இவ்வளோ நேரம் பரிமாண வீட்டில் உட்காந்து கதை பேசிட்டு பொறுமையா ஆடி அசைஞ்சு மாட வந்திருக்காங்க. இது வந்து தூக்கு சட்டில போட்டு வைக்கல, நான் ஆட்டம் ஆடுது பேர். அவ்வளோ அக்கறை காலு மறுபடியும் வந்து எல்லாத்தையும் போட்டு வச்சு போக வேண்டியதானே. அப்படி சொல்லுக்கா. இங்க பாருக்கா, நீ யார் கூட வேணா சேரு, பக்கத்துல ஒரு உட்காந்து பத்தி அது கூட மட்டும் சேரவே சேராத, குடும்பத்தை 2 ஆக்கிடும். எனக்கு இதே தான் வேலை பெரிய, எனக்கு வேற வேலை வெட்டி ஏதாவது இருக்குதானே. அம்மா இதே தான் ஒரு வேலையை வச்சு சுத்தி இருக்க நீ. ஒரு சோமா செய்ய சொன்னா சம்சா செஞ்சு வச்சுக்கிறியா? உங்களுக்குலாம் வா எங்க இருந்து வருது? பாருக்கா எப்படி பேசுறா. எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டு பசங்க என்ன பண்ணுது, குழந்தை குட்டிங்க என்ன பண்ணுது, எனக்கு ஒன்று தானே, புருஷன் என்ன பண்ணுறான், குழந்தை குட்டிங்க என்ன பண்ணுது, மாமியார் என்ன பண்ணுறாங்க அப்படி சொல்லிட்டு போய் பார்த்துன்னு வராங்க. நான் எங்கே எழுந்து எங்கள் வீட்டுக்கு போனேன்னா எங்கள் வீட்டுக்காரர் இது வரைக்கும் 30 ஃபோன் பண்ணியிருக்காரு. என்னன்னு கூட நான் எடுத்து அட்டன் கூட பண்ணவே இல்லை தெரியுமா. சரி நம்ம ஒரு வேலையை எடுத்துட்டுனா அந்த வேலையை முடிச்சுட்டு தான் அந்த இடத்த விட்டு நம்ம போனோம் சொல்லிட்டு இந்த அனல்லையே உட்காந்துன்னு இருக்கேன். உனக்காக நான் வந்து சம்சா செஞ்சு கொடுத்துருக்கேன், சோமா செஞ்சு கொடுத்துருக்கேன். என்னை பார்த்து எப்படி சொல்கிறா பாருவேன். விடு விடு, தூட்டட்டும். நம்மளோட தியாகம்லாம் இப்போ யாருக்கும் தெரியாது. அக்கா ஃபங்க்ஷன் நாளைக்கு உங்க வீட்டில் தானே நடக்குது? எங்கள் வீட்டில் அடி, நாத்தனார் வீட்டில். அதான் உங்க வீட்டு ஃபங்க்ஷன் தானே, கோமதி அக்கா வீட்டு ஃபங்க்ஷன் இல்லையா? அதுக்கு இல்லை கேட்டேன். நம்ம இந்த மாதிரி பிரித்து பார்த்துட்டு பாருங்கக்கா. கோமதி அக்கா வீட்டு ஃபங்க்ஷன், ராதிகா அக்கா வீட்டு ஃபங்க்ஷன், பெரிய பொண்ணு வீட்டு ஃபங்க்ஷன் அப்படி சொல்லிட்டு நம்ம என்னைக்காவது பிரித்து பேசியிருப்போமா? எப்படி பேசுகிறா பாருங்க. காலம் கலிகாலமாக ஆகி போயிருக்கடி. நல்லதுக்கே காலம் கிடையாது. நம்ம வந்து எல்லாரும் ஒன்று, எல்லாமே நம்ம குடும்பம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். இவங்களாம் பிரித்து பார்க்குறாங்க பாரு. அம்மா ரெண்டுமே சரியான கேடி போடுறது தெரியுமா? ஏக்கா குறை கண்டுபிடிக்கிறேன் சொல்லிட்டு 2 தட்டு சாப்பிட்டா இன்ன வரைக்கும் ஒரு குறை சொல்லல பாரு. ஆமாடி, குறை கண்டுபிடிச்சா இல்லையா? கோமதி அக்கா எது செஞ்சாலுமே பர்ஃபெக்டாக தான் இருக்கும், எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். புரியுதா? இல்லை எந்த ஒரு குறையுமே கிடையாது. அந்த எருமை மாடு உன்னை ஏமாற்றி தட்டு வாங்கி தின்னு கிடக்குது. அதுக்கு நீ எடுத்து வச்சு உட்கார வச்சுக்கிற பக்கத்துலயே. என்னக்கா அப்படி பாக்குற? அவ சொல்றத நம்பாத நீ. கரண்டி தான் கையில இருக்குது, பட்டையா அப்படிங்கிற மாதிரி கொடுக்க போறேன் பார்த்தனே. கண்டுபிடிச்சேன் குறையே இப்ப நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்னன்னு சொல்லு. இந்த முறுக்கு இருக்கு பாத்தீங்களா, அதுல கொஞ்சோண்டு ஏலக்காய் தூள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுனே வச்சுங்க, சூப்பரா இருந்திருக்கும். அது மட்டும் தான் குறை. முறுக்குல ஏலக்காய் தூள் கம்மியா இருக்கு. ஆமா அதான் கம்மியா இருக்கு. கண்டுபிடிச்சல என்ன பெரிய பொண்ணு? சொல்லுங்க. ஒரு கயிறு ஒண்ணு இருந்தா எடுத்துனா, பெரிய கயிறை மரத்துல பிடிச்சி அப்படியே இவ்வளவு கட்டி போடுற மாதிரி. என்னதான் கட்டி போட போறீங்களா? முறுக்குல ஏலக்காய் தூள் அதிகமா போயிட்டான். முறுக்குக்கு என்ன போடுவாங்க ஏது போடுவாங்க எனக்கு தெரிஞ்ச அளவு கூட இந்த மாடுக்கு தெரியல. இந்த மாடு குறை கண்டுபிடிக்குது, குறை கண்டுபிடிக்குதுன்னு 5 தட்டு கொடுத்துன பலகாரம் திட்டு வைக்கானுக்கு. நான் சொல்லும் போது நம்பினீங்களா? அது திட்டு கொட்டுனே. அதான் தீபாவளிக்கு ஒரு பலகாரம் செஞ்சு கொடுத்தான்னு சொன்ன பத்தி நீ சொல்லும் போது கூட சும்மா எடுத்து வச்சுதான் சொல்றேன்னு நினைச்சேன். கன்ஃபார்மா தெரிஞ்சு இனிமே எது கொடுத்தாலும் வாங்கி சாப்பிடக்கூடாது. ஏமா யாரா எப்படின்னா போங்க, எனக்கு தான் வந்ததே. எப்படி தப்பிக்கிறா பாரு, அவளை பிடிச்சி கட்டி போடு. பிடிச்சிட்டமா, சீக்கிரம் வா. வரையில அப்படியே கோமதி அக்கா ஒரு பெரிய கயிறு கொடுங்க. எதுக்கு இதில் கொடுங்க சொல்றேன். என்னடியாச்சு? ஏக்கா விடுக்கா, இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லதே கிடையாது. உன் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வேலை செய்யறதுக்கு வந்திருக்கேன், என்ன போய் கட்டி போட போற சொல்ற? இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லதே கிடையாது. பொய் சொல்லுவியா? அக்கா நானக்கா போய் சொன்னேன். முறுக்குல போய் யாரும் ஏலக்காய் தூள் போடுவாங்களா? ஏக்கா நானும் முறுக்கு செய்யும் போது ஏலக்காய் தூள் கரம் மசாலா எல்லாமே போட்டு தாக்கா செய்வேன். காரத்துக்கு கொஞ்சம் மிளகாய் தூள் போட்டா பரவாயில்ல. கரம் மசாலா ஏலக்காய் தூள், அது என்ன சிக்கன் 65 இல்ல முறுக்கா? அக்கா நான் செய்யறபடிதான் நான் சொல்றேன். நானு அந்த கை நல்லா இருக்கிறதுனால தானே முறுக்குல நீ செய்யற. கையை இன்னைக்கு உடச்சு போறேன் பாரு. இதெல்லாம் அநியாயம், அராஜகம். இந்த மாதிரி என்ன பண்ண வச்சுங்க, நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு லேட்டா தான் வருவேன். நீ வரவே வேணாம். என்னை விட்டுட்டு போயிடுவீங்களா? என்னை விட்டுட்டு போறது நல்லது எனக்கு தோணுது. அங்கேயே வந்து இங்க இருக்கிறது அங்க சொல்லிக்கணும், அங்க இருக்கிறது இங்க சொல்லிக்கணும். கலங்க மூட்டி இந்த குடும்பத்தை 2 ஆக்கிடுவேன். அக்கா யாரை பார்த்து என்ன மாதிரி பேசுறக்கா நீ? கரெக்டான ஆளை பார்த்து கரெக்டா தான் பேசுற. எங்க அக்கா கிட்ட நான் இல்லைன்னா என்னை பத்தி ஒரு மாதிரி பேசுறது, என்கிட்ட எங்க அக்கா இல்லைன்னா என்கிட்ட ஒரு மாதிரி பேசுறது. இது ஒரு வேலையை வச்சு நிக்கிறா நீ. இது எப்படி இதுக்கு தெரிஞ்சது? எல்லாம் எனக்கு தெரியும். அக்கா அது வந்து சும்மா விளையாட்டுக்கு உன்னை நைட்டு ஃபுல்லாக அந்த மரத்தடியில் கட்டி போட்டு கட்டெரும்பு எடுத்து விடனா இல்லையா பாரு காலில். அக்கா அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுக்கா. இனிமே கோல் முட்டுவேன் அப்படின்னா என்னன்னே எனக்கு தெரியாதுக்கா. இனிமே உனக்கு வாயில பேசி பிரயோஜனம் கிடையாது. போங்கடி, நீங்களும் வேணா உங்க பலகாரமா வேணா. ஏய் நில்லடி, 4 மணிக்கு திமுறை அதிகம். நான் கூட பலகாரத்துல என்ன குறைஞ்சிச்சா ஏது குறைஞ்சா பயந்து இருக்கேன், பக்குன்னு விளையாடி இருக்கா. ஏக்கா கயிறும் காணா ஒன்றும் காணக்கா. எங்க அந்த நேரம் இப்படி காணா? அவ துண்டை துணியை காண ஓடி போயிட்டா. ஏன்க்கா விட்டா? ரொம்ப சேட்டாக்காது. அதான் நல்லா மிரட்டி தான் விட்டுருக்கேன். இனிமே என் பேச்சுக்கு வரமாட்டா. சரி எங்க அக்கா என்ன பண்ணுற? தூக்குச்சட்டி எடுத்துன்னு வர சொல்லிட்டு போச்சு, ஆளே காணா. பசங்க கிட்ட கத்தின்னு இருக்குக்கா. நேரமா 2 பசங்க திட்டின்னு இருக்குது, ஒரு வேலையை வச்சுன்னு இருக்கு. வேலை நம்ம அதை பார்க்க மாட்டேங்குது. அக்கா திரும்ப வந்துட்டு கயிறு எடுத்துடி. பதறாத. என்னோட பலகாரத்தை வச்சுட்டு போயிட்டேன், அதை எடுத்துன்னு போலான்னு வந்தேன். இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிருக்கேன், சும்மா போக முடியாது. வேற கை வீசினே வரட்ட. இவ்வளவு மாதிரி 2 பேர் இருந்தா இல்ல, இவ ஒருத்தி மட்டுமே போதும். குடும்பத்தை 4 ஆக்கிட்டு போயினே இருப்பா. இவகிட்ட எல்லாம் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். அதுக்குதான் கேப்பா இருப்பிச்சா கேட்க கூடாது. சரி என் பசங்க என்ன பண்ணுதுங்கன்னு பாத்தியா? உள்ள பசங்க விளையாடி இருக்குங்கக்கா. மணி என்ன தூங்கலாம்ல, ஆட்டம் போட்டு இருக்குதுங்களா? இன்னும் ஆளு பக்கத்துல இருந்தாலே கண்ணை மணத்தி விடுங்க. விளையாடி தானே இருக்குதுங்க, சண்டை போட்டு இருக்குதுங்க சொன்னேன்.
உங்கள் அக்காக்கு மேலே இருப்ப நீ ஆனால் பசங்க திட்டத்தில். ஏடி நைட்டு சீக்கிரமா தூங்கினா தானே காலை சீக்கிரமா எழுந்து ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி போக முடியும். இவ்வளோ நேரம் ஆட்ட போட்டு காலைல எழுப்பி தூங்குங்க இல்லையா? எங்கள் அக்கா சொல்லி அந்த பசங்களை கொஞ்சம் தூங்க சொல்லு. ஏற்கனவே அதுவே கத்தி நிற்குது. இந்த அடுப்புல இந்த சோமஸை கொஞ்சம் பார்த்துக்கோ, நான் போய் நான் பார்த்துட்டு வரேன். இங்கே பாரு என்னெல்லாம் தனியாலாம் விட்டுட்டு போவாத, எனக்கு பயமாக இருக்குது. என்னது பயமா இருக்கா? என்ன சின்ன குழந்தையாடி? அம்மாக்கா எங்கள் அம்மாக்கு நான் இன்னும் சின்ன குழந்தை தான். எரும மாடே.